Hi guys, welcome to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ KINEMASTER ஆப் யூஸ் பண்ணி அவுட்டர் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. and then ரைட் சைடுல 3 டாட்ஸ் இருக்கும். அதுல இமேஜ் சைஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் 16:9 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த நியூ டெக்ஸ்ட்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களால டைப் பண்ண முடியும். அவுட்டர் எஃபெக்ட் மெயினாக யூடியூபர்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஸோ யூடியூபர்ஸ் மஸ்ட் வாட்ச். நான் இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்றத டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் நேம், லைக், சப்ஸ்கிரைப் எக்ஸெட்ரா. மொபைலில் வீடியோ எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம இப்போ டைப் பண்ண டெக்ஸ்ட்டை சென்டர் ஆக்கிக்கிறோம். அண்ட் தென் இந்த ஆப்பில் நிறைய ஃபாண்ட் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாண்ட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. ஃபாண்ட் டெக்ஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோக்குன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அங்கே ப்ளஸ்ன்ற ஒரு சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கலர் ஆப்ஷன் காமிக்கும். அதில் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுங்க. அண்ட் தென் டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஷேடோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணிட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் கொடுத்தா உங்களுக்கு கலர் கிடைக்கும். அதில் லைட் ப்ளூ செலக்ட் பண்ணுங்கள். தென் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒபாசிட்டி, பிளர் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்னர் ஷேடோவை செலக்ட் பண்ணுங்கள். சேம் அதை எனேபிள் பண்ணிட்டு அதே ப்ளூ கலரே கொடுத்துட்டு நம்ம பிளரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் டாப்பில் வந்து கிரிட் பாக்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சென்டர் ஆக்கிக்கோங்க. அண்ட் பாட்டமில் ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அண்ட் தென் சேவ் பண்ணிடுங்க. நீங்கள் சேவ் பண்ணும்போது எந்த குவாலிட்டியில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம் நம்ம வீடியோவுக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் அதை மாதிரி பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஒன்ஸ் பாருங்கள். நம்ம வீடியோக்கு தேவையான எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுமே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். தென் ஓப்பன் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த வீடியோ வந்து ப்ளேஸ் பண்ணினோம். இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம். ஆல் ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இதோட அவுட்டர் வீடியோக்காக நம்ம லோகோ ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் லோகோவை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சேம் நான் பண்ணுற மாதிரி உங்கள் லோகோவையும் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஷேப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சர்க்கிள்ன்ற ஷேப்பில் பண்ணுறேன்.
சர்க்கிள் ஷேப்பில் க்ராப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு நம்ம பண்ண டெக்ஸ்ட் எஃபெக்டை எல்லாமே ப்ளேஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட் எஃபெக்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அனிமேஷன் இப்போ கொடுக்க போகிறோம். அனிமேஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபேட் போங்க, அதில் 0.4 ஸ்பீட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் அவுட் அனிமேஷன் கொடுக்குறோம். இங்கே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வைப் டவுன்னு இருக்கும். அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணி 1.0 ஸ்பீடில் வச்சுருங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை ட்ரிம் பண்ண போகிறோம். பிகாஸ் எல்லா டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நம்ம எவ்வளோ டியூரேஷன் அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறுபடியும் நம்ம பண்ண எல்லா டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணி சேம் அனிமேஷன் நம்ம என்னென்ன இன் அனிமேஷனுக்கோ அவுட் அனிமேஷனுக்கோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். நீங்களும் நான் பண்ணுறதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அவுட்ரோ எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடும். எல்லா டெக்ஸ்ட்டுமே ப்ளேஸ் பண்ணிட்டோம். தென் லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வீடியோஸ்க்கு போயிட்டிங்கன்னா அதில் ஃபேட் இன்னும் ஃபேட் அவுட்டுக்கும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபேட் எஃபெக்டோடு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஃபேட் எஃபெக்டோடு க்ளோஸ் ஆகும். தென் உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் விக்னெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களோட அவுட்டர் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் அது சேவ் ஆகிடும் உங்கள் கேலரிக்குள்ளே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.